நாங்க ஒட்டுக்கா போய் பைக் எடுத்து ஒட்டுக்கா போய் போலீஸ் அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். நடு ரோட்ல நின்னு அடி வாங்கியிருக்கோம். இப்போ 4 பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அடியெல்லாம் ரேஸ் கோர்ஸ்ல வர முடியுமா? மகாமுட்டி யாராவது இருக்காங்க அங்க? ஹாய் ப்ரோ, உங்க பேர் என்ன பண்றீங்க? என் பேரு சுஹைப். நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து கேர்ள்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்களா இல்ல பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்களா? ஆப்வியஸா கேர்ள்ஸோட பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் விஷப்பாம்புகளாக தான் இருக்கும். ஒரே ஒரே இதில் எல்லாம் விஷப்பாம்புகளாக தான் இருக்கும் நான் பார்த்த வரையும். பட் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஆப்வியஸாக பெஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் ப்ரோ, எதனால பெஸ்ட்னு சொல்ல வரீங்க? வேற ஏதாச்சும் ரீசன்? இப்போ நாங்கள் முன்னாடியே எல்லாமே பேசிப்போம். திட்டுறதா இருந்தால் முன்னாடி திட்டிப்போம். ஆனால் பின்னாடியெல்லாம் ஒரு மாதிரி பேச மாட்டோம். பசங்க பொறுத்தவரை எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதனால நாங்கள் ஆனால் பொண்ணுங்க அப்படி கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கிட்டயே வந்து என் ஃப்ரெண்ட் இருக்கா. அவள் வந்துட்டு அவள் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்டயே வந்துட்டா. ஆனால் 2 பேரும் க்ளோஸாக இருப்பாங்க. தப்பாக பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் எப்பவுமே பெஸ்ட்னு சொல்லுவேன். ஓகே ப்ரோ, இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ல ஏதாச்சும் ஒரு ஃபன்னியா ஏதாச்சும் பயங்கரமா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் அது நிறைய நடக்கும். டெய்லியுமே நடக்கும். அதெல்லாம் ஏதாச்சும் 2-3 இன்சிடென்ட் ஃபன்னியா நடந்த விஷயம். நாங்கள் ஒட்டுக்கா போய் பைக் எடுத்து ஒட்டுக்கா போய் போலீஸ் அடியெல்லாம் வாங்கியிருக்கோம். நடு ரோட்ல நின்று அடி வாங்கியிருக்கோம். ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ 4 பேர் சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அடியெல்லாம் வாங்கி அதெல்லாம் நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது. அந்த மாதிரி இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் கால் பண்ணி இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ்ல பிரச்சனை, இந்த மாதிரி வர முடியுமா அப்படிங்க கேட்க முடியும்? நான் கேட்கணுங்களா? சரி, பார்க்கலாம். 10 minutes later. எங்கடா வீட்ல? சரி, ரேஸ் கோர்ஸ்ல நான் ஒரு வண்டி போய் ஒருத்தன் வந்து வண்டியில தட்டிட்டான். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். வாய் பேசிட்டு இருக்கான். ஏன் நின்னுட்டு இருக்கேன். சரி நபி கூப்பிட்டேன், எடுக்கல. அதான் உனக்கு கூப்பிட்டேன். வர முடியுமா? எங்க இருக்க? என்ன வாய் பேசுறான்? அவன் வண்டி தட்டி செலவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார் மேல தப்பு? என் மேல தப்பே இல்லடா. நான் மெதுவாண்டா போயிட்டு இருக்கேன். என்ன கார் அவன்? கார் இல்ல, அவனும் வண்டி தான். ஆர்எக்ஸ். அவன் பேர் என்ன? பேர்லாம் தெரியல. ஒரு சொட்டையா ஒருத்தர் நின்று இருக்கான். ஆமா. சரி, இன்னும் வரையா இல்லையா? 10 நிமிஷமா? ஏய் சீக்கிரம் 10 நிமிஷம் எல்லாம் பத்தல. சீக்கிரம் வாடா. டேய் மச்சான், சீரியஸா விளையாட்டுக்கலடா. அப்படியா? விளையாட்டுக்கல, சீரியஸா சொல்றேன். பெரிய பிரச்சனை இல்ல. வாய் பேசிட்டு இருக்கான். கொஞ்சம் நின்று பேசிட்டு இருக்கான். அதனாலதான் கூப்பிட்டேன். வேற எதுவும். சரி, ஓகே, வைக்கிறேன். சீக்கிரம். நம்ம பஸ் ஸ்டாப் நின்று போல. ஸ்கூல் முடிச்சுட்டு அங்கதாங்க. நீ எதுல வந்த? நான் டியூக்ல. டேய் இருடா, கூப்பிடுறேன்டா. வராரா ப்ரோ? நிஜமாலே வராரா? வந்துருவான் ப்ரோ. அவன் பிரச்சனைனா வந்துருவான். ஃபர்ஸ்ட் எனக்கு டக்குன்னு வந்துருவாங்க. ஓகே ப்ரோ. நண்பேண்டா. ஓகே ப்ரோ, நீங்க அவர்ட்ட சொல்லிருங்க. ஹாய், உங்க பேர் என்ன பண்றீங்க? ஜெனிஃபர், சஜிலிட்டில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்களா, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பெஸ்ட் தானே. பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பெஸ்ட் தான். கொஞ்சம் லவுடா பேச முடியுமா? ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பெஸ்ட் தான். பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிலாம் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எல்லா கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. பாய்ஸ் ப்ரொடக்ட் பண்ணுவாங்க, கேர்ள்ஸும் அதே மாதிரி தான். இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஷிப் குரூப்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் நடந்திருக்கும், பயங்கரமா மறக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஷேர் பண்ண முடியும்? நாங்கள் ட்ரிப் போனோம். இப்போ நாங்கள் சஜிலிட்டியில் ஜாயின் ஆகி ஒரு 2 monthsக்குள்ளே ஒரு ட்ரிப்பு போனோம். அப்போது வந்து அங்கே இருக்கால அவனும் இன்னொரு பொண்ணு இருப்பாங்க தரணி, அவங்க இங்கே இல்லை. அவங்களும் சேர்ந்து ஃபன் பண்ணி கீழே விழுந்து அந்த மாதிரி நிறையா இன்சிடென்ட் நடந்தது. எல்லாரும் விழுந்து சிரிச்சிட்டு ஜாலியாக இருந்தோம் அந்த அன்னைக்கு ஃபுல்லாக. ஒரு பிளேஸ் கூட உருப்படியாக போகல, ஆனால் அங்கே இருக்க வைப் வந்து வேறு மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேஸ் கோர்ஸ்ல ப்ராப்ளம் வர முடியுமான்ற மாதிரி ஃபோன் பண்ண முடியுமா? 10 minutes later. ஹலோ, எங்க இருக்க? ஏய், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடி ரேஸ் கோர்ஸ்ல. வர முடியுமா? மகாமுட்டி யாராவது இருக்காங்க அங்க? ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடி, என்ன பண்றதுன்னு தெரியல. வர முடியுமா? சரி, பிராங்க் பண்றேன். என்ன பிராங்க் பண்ற? ஒரு பிராங்க் பண்ண. வர முடியுமா? லூஸ், சத்தியமா பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைன்னு சொல்லி வரேன். ஏய், இங்கதான் வந்து பசங்க அம்பிட்டு இருக்காங்கடி, என்ன பண்றதுன்னு தெரியல. நீ தானே டானு. என்ன பிராங்க் போவ? என்னையா பிராங்க் பண்றியா? பிராங்க் ஷோ
பிராங்க்லாம் இல்ல, சத்தியமா சொல்லிருக்கேன். யாருமே இல்ல கூட. நம்பிட்டேன். ஏய் சத்தியமா மாடு. நீ இந்த சிரிச்சுட்டு எனக்கு போன் பேசுற. சிரிக்கல. இங்க பா கூட்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உனக்கு தான் கூப்பிடுறேன். சரி அவங்ககிட்ட போன் யார்கிட்ட போன் கொடுக்குறேன்? என் போன் எடுத்துட்டு ஓடுறக்கா?